ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் நான் யாருக்கும் அவ்வளவு சுலபமாக கொடுக்காத வரத்தை தான் என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். ஆவன் செல்லவே. எத்தனையோ பேர் தினமும் என் கோயிலுக்கு வந்து போகிறாங்க. எவ்வளவோ பேர் என்னென்னவோ வேண்டுதல் வைக்கிறாங்க. தப்பையெல்லாம் வெளியே செஞ்சுட்டு முருகன் நம்மளை எங்கே கேள்வி கேட்க போகிறாரா, வாய் திறந்து பேச போகிறாரான்னு நினச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் எனக்காக அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு வாய்க்கூசாமல் கேட்டுட்டு போகிறாங்க. ஆனால் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பொறுமையாக இருக்கேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. சரி, தேவையில்லாத விஷயங்களை விடு. இப்போ உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கான வரத்தை கொடுத்து என் வேல் தொட்ட உன் கைகளில் நான் வெற்றியையும் கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம். நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நான் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன் மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் இருந்துக்கிட்டே இருக்கு. சில விஷயங்கள் உன்னை பயமுறுத்தி அதன் மூலமாக உன்னை கஷ்டப்படுத்துறதை நான் பார்க்குறேன். இப்போ தேவையில்லாமல் நீ எதை யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ அது அப்படி நடக்கவே நடக்காது. எல்லாத்தையும் இந்த அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்ன நீ மனசில் நினச்சிக்கிட்டீன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல முடிவை நானே உனக்கு கொடுப்பேன்னு செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் நீங்க போகுது. நம்பிக்கையோட ஓம் சரவணபவன் மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் நீ ஏன் ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உருவாக்குவேன். என் வேலை தொட்ட உனக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நான் ஒருபோதும் உன்னை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன். நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் உனக்கு நிழலாக உன் கூடவே வந்து நிற்பேன் என் செல்லமே. நீ எப்போதோ ஏதோ ஒரு பிறவியில் செஞ்ச தப்புக்கான கர்ம வினையை தான் இப்போது அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. ஆனால் இதையெல்லாம் கூடிய சீக்கிரம் நான் தீர்த்து வைக்க போகிறேன். நீ தப்பே செய்யாமல் யாரோ ஒருத்தர் உன்னை குறை சொன்னாங்க, திட்டினாங்க, சாபம் விட்டாங்கன்னா அந்த பாவம் கண்டிப்பாக அதை சொன்னவங்களுக்கே போய் சேரும். நீ ஒன்றும் வருத்தப்படாத. உன்னை யாரும் எந்த விதத்திலும் பாதிக்காத அளவுக்கு, யாருடைய வார்த்தைகளும் உன்னை தீண்டாத நெருங்காத அளவுக்கு இந்த முருகன் உனக்கு துணையாக நிற்க போகிறேன். ஒருத்தவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகும் துஷ்டர்களிடம் வாதாட வேண்டாம். எதையும் நிரூபிக்க முயற்சி செஞ்சு நீ கஷ்டப்படக்கூடாது. பொறுமையாக இருந்தாலே அனைத்தையும் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்குவேன். உன் கெட்ட நேரம் முடிஞ்சு போய் என் அருளால் உனக்கான நல்லது நடக்க போகுது. நீ மிகவும் பயந்துக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனையை சரி செஞ்சு உனக்கான பேர் அதிசயத்தை நானே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுப்பேன் என் செல்லவே. எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் கண்ணில் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து நான் காட்சி அளிப்பேன். அது வேல் மூலமாக இருக்கலாம், அல்லது சேவல் மூலமாக இருக்கலாம், அல்லது மயில் மூலமாக கூட இருக்கலாம். எப்படியாவது உன் கண்ணில் நான் படுவேன். அப்போது நம்பிக்கையோட உன் வேண்டுதலை என்கிட்ட சொன்னீனா அந்த நிமிஷமே நான் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுத்துருவேன் என் செல்லவே. உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்காகவே நான் பேசிக்கிட்டு இருக்கேன். உன் தீராத வேதனைகளை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் தாயின் வயிற்றில் கருவிலும் காத்த உன் அப்பன் முருகப்பெருமான் இப்போதும் உன்னை கண் இமை போல பாதுகாத்துக்கிட்டே தான் இருக்கேன். வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகளை பார்த்து பயப்படாதே. இனி நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாக இருக்கும்படியும் நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கை உனக்கு பிடிச்ச விதத்தில் மாறும் என் செல்லவே. ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற நன்மை தீமைகளை எல்லாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி யோசிச்சு பாரு. உனக்கு தண்டனையும் நிம்மதியையும் கொடுக்கறதுக்கான வாழ்க்கை உன் கைகளில் தான் இருக்குது. அதாவது நீ நல்லது செஞ்சினா வாழ்க்கை நிம்மதியாக போகும், தப்பு செஞ்சினா அது உனக்கு தண்டனையை கொடுக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதும் நல்லதை சிந்திக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு. காலதாமதம் ஆகுதே, என் வாழ்க்கையில் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா, நான் நினச்சது நடக்குமான்னு நீ புலம்பும் புலம்பல்களை நான் அறியாமல் இல்லை. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் உனக்கான அனைத்தையும்
நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் நான் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி நீ எதிர்பார்த்த பணமும் உனக்கு கிடைச்சு உன் வாழ்க்கையில் நல்ல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது. நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட 2 மடங்காக நான் உன் கைகளில் கொண்டு வந்து அனைத்தையும் சேர்ப்பேன். நீ எதுக்கும் கலங்காமல் தைரியமாக இரு. என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்கிறேன். உன் கெட்ட நேரம் முடிஞ்சு போய் இந்த முருகனின் துணையோட இனி வரும் காலம் எல்லாம் பொற்காலமாக இருக்கும்படி இப்போதே உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என் செல்லமே. சில பேர் அவங்களுடைய பிறவி குணத்தோட தான் வாழ்க்கையை முழுவதும் வாழ்வார்கள். அவங்களை திருத்த வேண்டியது உன்னுடைய கடமை அல்ல. எந்த உறவுகளாக இருந்தாலும், உனக்கு பிடிச்ச மனிதர்களாக இருந்தாலும் அவங்களுடைய பிறவி குணம் மாறாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு அவங்கள அவங்க போக்கிலேயே விட்டுடு. யாரையாவது திருத்தலாம் மாற்றலான்னு முயற்சி செஞ்சினா கடைசியில் நீ தான் காயப்பட்டு கஷ்டப்பட்டு நிற்கணும். மனிதர்களை அவங்க போக்கில் அவங்க வழியிலேயே விட்டுட்டினாலே எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் தானாகவே சரியாக மாறுமே செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை சுலபமாக கைவிட்டுடக்கூடாதுன்றதுக்காகவே இந்த அப்பன் முருகன் நீ நினச்சதை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நீ என்னை நோக்கி வரும்படி செய்த இந்த முருகனுக்கு உன் வேண்டுதலை நிறைவேற்ற தெரியாதா என்ன? கூடிய சீக்கிரமே உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை நல்ல முறையில் வாழ வைப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருக்கட்டும். நீ அழுத கண்ணீருக்கும் நீ தாங்கிய வழிகளுக்கும் நிச்சயம் ஒரு முடிவு கட்டுவேன். சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படும்படியாக ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உன் பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து கேளு. நிச்சயமா நான் அதை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன் மனசில் இருக்க பயத்தையும் கவலையையும் எதிர்மறை எண்ணங்களையும் விலக்கி உனக்கு மன அமைதியை கொடுக்க நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். என் நிலைமை எப்போது மாறுன்ற உன் ஏக்கம் எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே நீ நினைச்சதை விட உன் நிலைமையை சிறப்பாக நான் மாற்றி காட்டுறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். மெல்ல மெல்ல உன் கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை பெற போகிற. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாகவே உன்னை நல்லபடியாக நான் வாழ வைப்பேன் என் செல்லமே. இப்போது உனக்கு நல்ல காலம் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு. நீ ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மனசில் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு நல்லது நடக்கும், கெட்டது விலகுங்கிறது தான். எந்த அளவுக்கு இப்படி நம்பிக்கையோட நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரும். நீ தொட்டதெல்லாம் தொடங்கும்படியும் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படியும் இந்த முருகன் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். உன்னை வேணாம்னு சொல்லி வெறுத்தவங்க முன்பாகவே உன்னை வாழ்ந்து காட்ட வைப்பேன். தனியாக நீ படுற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரும் அதற்குரிய பலன்களை கொடுக்காம இருக்காது. நீ படுகிற துயரங்களையும் உன் துன்பத்தையும் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் நீ மறைக்கலாம். ஆனால் அத்தனையும் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த முருகன் உன் கஷ்டங்களுக்கான நல்ல பலனை கொடுத்து இந்த உலகமே உன்னை பார்த்து வியக்கும்படி உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துவேனேன்னு சொல்லவே. அதையும் இதையும் யோசிச்சு அப்புறம் அதையே மறக்க முயற்சி செஞ்சு நீ நிம்மதியை இழக்காதே. சில விஷயங்களை பற்றி ரொம்ப யோசிக்காம அதை அப்படியே விட்டுட்டாலே காலம் அதை தானாக மாற்றி காட்டிடும். என் அருளால் உன் வாழ்வில் இருக்கும் இன்னல்கள் அனைத்தும் மறைஞ்சு போய் இப்போது இன்பம் பெருகப் போகுது. உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அது கண்டிப்பாக உன்னை தேடி வரும்படி இந்த முருகன் செய்வேன். உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்றை நான் உன் கைகளில் ஒப்படைக்காமல் வேற யாருக்கு போய் கொடுப்பேன்? நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? இப்போது இருக்கும் சூழ்நிலையும் இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் நினச்சி நீ மனசு உடைஞ்சு போகாதே. உனக்கு துன்பம் வரும் முன்பாகவே நான் வந்து உனக்கு உதவி செஞ்சு உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். உன் கண்ணீர் காலங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இப்போது உனக்கான பொற்காலம் வரப்போகுது. நீ எதை நினச்சும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட தைரியமாக இரு. உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து என் அருளின் மூலமாக உன் வாழ்க்கையை அழகுபடுத்துவேன்னு சொல்லவே. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.
நீ கேட்பதையெல்லாம் நான் சந்தோஷத்தோடு அள்ளி கொடுக்கும் நேரம் வந்துருச்சு. உனக்காக யாரும் இல்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் கலங்க வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் வம்சத்துக்கே பாதுகாவலாக இருக்க போகிறேன். நான் உனக்கு தரிசனம் செஞ்சு ஆசீர்வதித்து உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். என்னை நினைத்து நீ நம்பிக்கையோடு கூப்பிட்டினா உன்னை காப்பாற்றுவதற்காக நானே ஓடோடி வருவேன். இந்த நொடி முதல் உனக்கு ராஜ வாழ்க்கை ஆரம்பமாகும் என் செல்லமே. நீ தொடர்ந்து நம்பிக்கையோட முயற்சி செய்யும் பட்சத்தில் எந்த விஷயத்தையும் தாமதமாக்காம அனைத்தையும் அழகாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன். இன்னும் நீ வெற்றியின் உச்சத்தை தொடதான் போற. உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உனக்கு மன மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா சூழ்நிலைகளிலும் உன் உடம்பையும் மனசையும் நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ. கூடிய சீக்கிரம் சூழ்நிலை மாறும், மனிதர்கள் மாறுவார்கள். ஆனால் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்குது உன் ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனசும் மட்டும்தான். அதனால் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோ, மனசை தெளிவாக வச்சுக்கோ என் செல்லமே. என் அன்பு பிள்ளையான உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் சரியான தருணம் அறிந்து நானே உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன். கருணை கடவுளாக இருக்கும் இந்த முருகன் நீ கஷ்டப்படும் போது உன் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சும்மா உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்க்க மாட்டேன். உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நம்ப முடியாத பல அதிசய நிகழ்வுகள் உன் வாழ்க்கையில் நடக்கும். உனக்கு நல்ல செல்வாக்கையும் பண வரவையும் அள்ளி கொடுத்து உன்னை பல மடங்கு வேகமாக நான் உயர்த்துவேன் என் செல்லமே. என் வேலின் மூலமாக உன் கண்ணீர் துளிகளை தொடச்சு ஓம் சரவணபவன்ற மந்திரம் மூலமாக உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் நிற்க போகிறேன். நீ யாருக்கும் உதவி செஞ்சாலும் செய்யாவிட்டாலும் எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற அந்த நினப்பு உனக்குள்ளே இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசே ஒரு விதத்தில் உதவி செய்வதைப் போலதான். அப்படிப்பட்ட நேர்மறையான எண்ணம் கொண்ட உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? தோல்வி உன்னை துரத்தினாலும் அதை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து நானே உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன்.